ஃப்ரெண்ட்ஸ், விரல் நுனியில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியாக நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட உப்பு சீடை தாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக மொறு மொறுன்னு வெடிக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உப்பு சீடை செய்கிறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா வெடிச்சிரும் அப்படின்னு. அது வெடிக்காமல் செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். முதல் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுக்கணும். நல்ல பொன்னிறமாக வந்தோடனே ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதோடு சேர்த்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா பட்டாக திரித்து எடுத்துக்கலாம். இதை தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்த கப்புக்கு பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் ஃபுல்லாக நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவை மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம வறுபட்டால் போதும் மாவு. இந்த அளவுக்கு மிதமாக வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மித்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி திரித்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் உளுந்தையும் நல்லா அலசி இதில் போட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக சளிச்சு தான் போடணும். ஏன் அப்படின்னா கொஞ்சமாக அதில் பிறுபிறுன்னு இருக்கும், அதுக்காண்டி நம்ம சளிச்சு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி, அதுக்கப்புறம் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பெள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு, ரெண்டில் எதுனாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்த பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன், தனி மிளகாத்த பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக ஆயில், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப அழுத்தாமல் நார்மலாக பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நமக்கு தேவையான சைஸில், அதாவது கொஞ்சமாக குட்டி குட்டியாக நம்ம உருண்டை போட்டால் தான் சீடை நல்லா வெடிக்காமல் வரும். குட்டி குட்டியாக உருண்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த உருண்டை போட்டு வச்ச பிறகு தான் அந்த உருண்டையில் சின்ன சின்ன வெடிப்பாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சீடை வெடிக்காமல் நார்மலாக வரும். அப்படி இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக போட போகிறீங்க அப்படின்னா சீடையில் ஒரு ஊக்கு அல்ல குண்டூசியை வச்சு ஒரு ஹோலாக போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா வெடிக்காமல் ரொம்ப சூப்பராக மொறு மொறுன்னு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் அற்புதங்கள்.